நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு தாவீதை பற்றி பார்க்க போகிறோம். தாவீதோட சூழ்நிலை என்னவாக இருக்கும் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 118. அதனால் இதை நாங்கள் விலைக்கு சொல்லும் பொழுது, விலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சங்கீதம் வாசிக்கும் பொழுது அது மிகவும் அருமையாக இருக்கும். எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 1 18 வாசனம். வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது. எங்க எழுதியிருக்கு? ஆமா, பைபிள்ல இருக்கா யாசேரின் புத்தகம்? இல்ல. தள்ளுபடி ஆகாம இருக்கா பைபிள்ல? யாசேரின் புத்தகம் இட் இஸ் அ ரெஃபரன்ஸ். ஒரு புத்தகம் இல்லை, கிட்டத்தட்ட 7 புத்தகங்கள் இருக்கு. யாசேரின் புத்தகம், நாத்தானின் பிரபந்தம், காத்தின் பிரபந்தம், ஞானதிஷ்டிக்காரனின் பிரபந்தம் அப்படின்னு சொல்லி 7 வகையான ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள்? அதை டிரான்ஸ்லேட் பண்ண ஒற்றுக்கொள்ளவில்லை. அது எபிரேய மொழியிலே இருந்துச்சு. அதை என்ன பண்ணாங்க? ஒத்துக்கொள்ளலை. அதனால் டிரான்ஸ்லேட் பண்ணல. அதுலேருந்து சில கிடைக்கிற இந்த 7 வகையான புத்தகம், யாசேரின் புத்தகம், நாத்தானின் பிரபந்தம், காத்தின் பிரபந்தம், ஞான சிருஷ்டிக்காரன் பிரபந்தம், இவங்கலேருந்து செடுக்கப்பட்ட நம்ம குறிப்பு, இந்த பின்னணியில் தாவீது எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நல்லா கவனமாக கேளுங்க. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன், இதோட சரித்திர உண்மை. ரெஃபரன்ஸ் என்ன சொல்லுது? பெத்தேல் ஊரானாகிய ஜெஸ்ஸி என்று சொன்னால் ஒரு ஈசாயின், ஆங்கிலத்தில் ஜெஸ்ஸி, தமிழில் ஈசாய் என்னவா இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு 7 குமாரர்கள் இருக்காங்க. எத்தனை குமாரர்கள்? 7 குமாரரா? எத்தனை? 8 தானே போட்டிருக்கு. நீங்கள் எப்படி 7 சொல்கிறீங்க? 8 தான். ஆனால் அந்த 8க்கு தான் வரப்போகிறோம். இப்போ பிரியமான தேவச்சன் அவனுக்கு 7 குமாரர்கள் இருந்தாங்க. அந்த சூழ்நிலை 7 குமாரர்கள் இருந்தாங்க. அவன் பெத்லெஹேமில் என்னவா இருந்தால் சனகரிப்பு சங்கம் அப்படின்னு சொல்லி மோசே உண்டாக்கின சனகரிப்பு. நல்ல கவனிங்க. அவனுடைய பாட்டி யாருன்னா ரூத். ஓபேத்தோட அம்மா யாருன்னா ரூத் போவாஸ். ரூத் தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியல? போவாஸ் ரூத். ஆமாம், போவாஸோட பேரன் தான் யார்? ஈசாய். நல்லா கவனிச்சுக்கோங்க, திருப்பி சொல்கிறேன். போவாஸ் ரூத். இந்த போவாஸ் ரூத்துக்கு பிறந்த பிள்ளை ஓபேத். இந்த ஓபேத்துக்கு பிறந்த பிள்ளை ஈசாய். இந்த ஈசாய் ஓபேத்துக்கு என்னவா இருக்கிறான்? ரூத்துக்கு என்னவா இருக்கான்? பேரனாக இருக்கான். புரிஞ்சிட்டிங்களா? இவங்க எங்கே இருக்காங்க? நிலக்கிலா அப்படின்னு சொல்லப்படுகிற பெத்லெஹேம் அப்படின்னு அவங்க ஜமீன் பரம்பரை. போவாஸ் சாதாரண ஆட்கள் அல்ல. பெத்லெஹேமில் மிகப்பெரிய ஒரு பணக்காரன். கோதுமை வளர்கிற ஒரு பயங்கரமாக விளைச்சல் இருக்கும். நிறைய ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கும், நிலம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதோட பேரன் தான் யாருன்னா இந்த ஜெஸ்ஸி, இந்த ஈசாய். இவனுக்கு என்ன நடக்குது என்று சொல்லி பார்க்கலாம். 1 சாமுவேல் 17:12 என்பவன் எட்டு குமாரர் இருந்தார்கள். ஆமென். ராஜாவுக்கு கூட ஈசாயின் யாருன்னு சொன்னால் தெரியும். அந்த அளவுக்கு பாப்புலர் உள்ளவன். அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணானா பாப்புலர். ஆனால் அவன் சொல்கிறது வயசு என்ன பண்ணால் அவன் கிழவன் அப்படின்னு சொல்லிட்டு வயசானவன். எதில் இருக்கானா? சங்கத்தில் சனகரிப்பு சங்கம், 70 பேர் கொண்ட சனகரிப்பு சங்கம். அவங்க என்ன படிப்பாங்க? ரபாய்களாக இருப்பாங்க, ரபிக்களாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ஆத்தியாகமும், யாத்ராகமும், அதுக்கப்புறம் லேவியாகமும், எண்ணாகமும், உபாகமும், இதை மனப்பாடமாக படித்து வச்சுருப்பாங்க. இதுக்கு தலைமை யாருன்னா ஈசாய். இவன் தலைவனாக இருந்து கொண்டிருந்தான். இவன் தலைவனாக இருந்து ஆலோசனை சொல்லிட்டு இருந்தான். எப்படி அப்புறம் அம்பானிலாம் இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய பணக்காரன், ஆலோசனை சங்கத்துக்கு தலைவன், புகழ் பெற்றவன், எல்லாத்துக்கும் மேற்பட்டவன். அவனுக்கு 7 குமாரர் இருந்தாங்க. இப்போ 7 குமாரர் இருக்கப்போ என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு இந்த சங்கத்தில் சொல்கிறாங்க, ஆலோசனை சங்கத்தில் சொல்கிறாங்க, ஈசாய் உன்னுடைய
உன்னுடைய அப்பா வேணால் யூதனாக இருக்கு, உங்கள் தாத்தா வேணால் யூதராக இருக்கலாம், போவாஸ் வேணால் யூதவானா இருக்கலாம். ஆனால் உன்னுடைய பாட்டி யார்? ரூத்து. பாட்டி யார்? மோவாபியர் நாட்டில் சேர்ந்தவ, யூதன் அல்ல. அவள் யூதனா அல்லதுனால நீ என்ன பண்ண முடியாது? இந்த தலைமை வதிக்க முடியாது, நீ எங்களை கேள்வி கேட்க முடியாது, நீ எங்களுக்குள்ள தலைவனாக இருக்க முடியாது, உங்களுடைய ஆலோசனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களை பதவியிலேருந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரை? ஏசாயா சொல்லிட்டாங்க. யாரை சொல்கிறாங்க? ஏசாயா. நீ இஸ்ரவேலன் அல்ல. அது ஒருவேளை தகப்பன் வந்து யூதனாக இருந்தாலும் அதை ஆண்கள் தான் எடுத்துக்கொள்வாங்க. தகப்பன் யூதனாக இருந்தாலும் தாய் என்னவா இருக்காருன்னா, பெண்கள் எடுக்க மாட்டாங்க பைபிளில் எப்போவுமே. தாய் வந்து ஒரு மோவாபியர் இருந்தால், அதனால் நீ வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கிற வேலையில் அந்த போஸ்டிங்கை அவன்கிட்ட பறிச்சிடுறாங்க. அவன்கிட்ட பறிச்சுட்டு என்ன சொல்கிறான்? நீ வந்து மெய்யான யூதன் தான் என்று சொல்லி கர்த்தர் நிரூபிக்கணும். சாமுவேல் இல்லை யாராவது ஒரு தீர்க்கதரிசி வந்து நிரூபிக்கணும், நீ தான் உண்மையான யூதன் என்று சொல்லி நிரூபிக்கணும். அது வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது? நீனும் யார்? அவருடைய மனைவியும் ஈசாயோட மனைவியும் ஒன்றாக இருக்கக்கூடாது. பிரித்து வைக்க ஆரம்பிக்கிறார்கள். யாரை பிரித்து வைக்கிறாங்க? கணவன் மனைவி. அவங்க பேர் ஈசாயும் ஈசாயோட மனைவி. அது பிரித்து வைக்கிறாங்க. நீங்கள் சேரக்கூடாது, ரெண்டு பேரும் ஒன்றாக சேரக்கூடாது. நீ என்ன பண்ணணும்? ஆண்டவர் வந்து எங்களுக்கு சொல்லணும் நீ யூதன் தான். அவங்க யூதரில் இருந்து ரொம்ப இதாக இருப்பாங்க, வைராக்கியமாக இருப்பாங்க. நீ யூதன்னு சொல்லணும், இல்லைனா அங்கே யாராவது ப்ராஃபஸி வந்து யாராவது ப்ராஃபட் வந்து உங்களுக்கு சொல்லணும். அது வரைக்கும் நீங்கள் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை விலக்கி விட்டாங்க. விலக்கி விட்டோன்னே ஈசாய்க்கு அதுக்கு மிகப்பெரிய அவமானமாக போயிடுச்சு. ஏன்னா அவன் தான் அந்த அத்தனை தனகரிப்பு சங்கத்துக்கு அவன் தான் பெரிய ஒரு ஆளாக இருந்தான், பெரிய ஒரு நபராக இருந்தான். இன்றைக்கி அவனை விட்டு எல்லாம் விலைக்கு போயிடுச்சு, எல்லாம் போயிட்டாங்க அவனை விட்டு. போன பிறகு அவன் நினச்சான், எப்படியாவது திருப்பி இந்த பதவியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, இந்த தலைமைத்துவத்தை கொண்டு வரணும். ஏதாவது ஒரு அவங்க ஜனங்களுக்குள்ள ஒரு அடையாளங்கள் கேட்குறாங்க, நம்ம ஒரு அடையாளங்கள் நிச்சயமாக காட்டணும். நம்ம அடையாளத்தை காட்டி நான் இஸ்ரவேலன் தான், நான் வந்து யூதன் தான், மோசேயை எழுதின அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்படிந்தவன் தான், அப்படி என்று நினைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு பிளான் போடுறான். என்ன பிளான்? ஒரு பிளான் வைக்கிறான். என்ன பிளான் வைக்கிறான்னா, பிரித்து வச்சுட்டாங்க. இப்போ யாரை பிரித்து வச்சுட்டாங்க? ஈசாயி மனைவி என்ன செஞ்சுட்டாங்க? பிரித்து வச்சுட்டாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா சேரக்கூடாதுன்னு வச்சுட்டாங்க, பிரித்து வச்சுட்டாங்க. அப்போ ஒரு பிளான் போடுறான், நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி தான் வாழ்கிறோம், நான் உண்மையான ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறேன் அப்படின்னு மற்றவர்களுக்கு தன்னை காமிக்கும்படியாக செப்பரேட் பண்ண இந்த ஈசாயும் என்ன பண்ணுறான்? ஒரு பிளான் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, அவனுடைய மனைவியின் வேலைக்காரி, யாரோட மனைவியின் வேலைக்காரி? ஈசாயோட மனைவியோட வேலைக்காரிகிட்ட போய் சொல்கிறான். அவள் எப்போவுமே அவங்க அடிமைகள் வச்சுருப்பாங்க, வேலைக்காரர் வச்சுருப்பாங்க, அவர்கள் அடிமைகளாக இருப்பாங்க. அப்போ யார் அடிமையாக இருந்தான்னு சொன்னால், யூதர்கள் எப்பொழுதும் அடிமையாக இருக்க மாட்டார்கள். யார் அடிமையாக இருந்தான்னு சொன்னால், கானானிய ஸ்திரீ அடிமையாக இருந்தார். எங்கே போட்டிருக்கு அப்படின்னு பைபிளில் கேட்டிங்கன்னா நான் சொல்வேன், யாசேரின் புத்தகத்தில் போட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியுதா உங்களுக்கு? ஓகே. நான் சொன்னேன் இல்லையா, யாசேரின் புத்தகம், நாத்தானின் பிரபந்தம், காத்தின் பிரபந்தம், ஞான சிருஷ்டிக்காரன் பிரபந்தம், இப்படி நிறைய இருக்குது. இதில் நம்ம யாசேரின் புத்தகத்தில் மற்ற எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். அவன் பிளான் போடுறான். யார் பிளான் போடுறான்? ஜெஸ்ஸி பிளான் போடுறான். அது ஈசாய் பிளான் போடுறான். ஒரு முடிவு எடுக்கிறான். ஏற்கனவே எனக்கு 7 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? அவங்களுடைய மனைவியோட வேலைக்காரிகிட்ட போய் பேசி, அவள் கானானிய ஸ்திரீ, அவள்கிட்ட போய் சொல்கிறான், நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இரவு நான் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன். திருமணம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், எல்லாருக்கும் அது தெரிய ஆரம்பித்தோடனே நான் என்ன பண்ணேன், உனக்கு தள்ளு சீட்டு போட்டு, அதாவது உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு, உனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு, உன்னை உன் நாட்டுக்கு நான் அனுப்பிச்சி வச்சிடுறேன், நீ போயிடு. அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நான் கரெக்டாக நியாயப்பிரமாணத்தின் கீழே அடங்கியிருக்கிறேன், அதன் கீழ்ப்படிந்து இருக்கிறேன், ஆண்டோட வார்த்தையும் நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டிருக்கிறேன், கடவுளுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி யாரோட பேச ஆரம்பிச்சிட்டான்? கானானிய ஸ்திரீ யார்? ஆமாம், ஈசாயின் மனைவியோட வேலைக்காரி, அவள்கிட்ட பிளான் பேசுகிறான். அவன் என்ன பண்ணுறா, இவள்கிட்ட போய் யார்கிட்ட சொல்கிறான்னா, இந்த வேலைக்காரி யார்கிட்ட சொல்கிறான்னா, ஈசாயோட மனைவிட்ட சொல்கிறான். ஈசாயோட மனைவிட்ட சொன்ன பொழுது அவள் கேட்டுவிட்டு, சரி எந்த நாள் அப்படின்னு சொல்லி அந்த நாளை கேட்டுட்டு, அந்த நாளில் ஈசாயோட மனைவி வேலைக்காரியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு, அந்த இரவு வேலைக்காரியின் வேஷத்தை தரித்து கொண்டு யாரோட போய் சேர்றாங்கன்னா,
ஈசாயோட போய் சேர்றாங்க. அந்த காலத்திலலாம் முக்காடு போட்டிருப்பாங்க. கல்யாணம்லாம் நம்மளை மாதிரிலாம் கிடையாது. இப்போலாம் மேக்கப் இப்போலாம் போட்டு சும்மா பார்த்தீங்கன்னா ஆளையே மாற்றிடுறானுங்க. ஒரு சில ஞானஸ்தானம் கொடுக்குறேன். ஞானஸ்தானம் கொடுத்தாங்களா வெள்ளை இருந்தாங்க. ஞானஸ்தானம் தண்ணிக்குள்ளே முக்கி இருந்துச்சுன்னா அந்த அம்மா வேறு மாதிரி ஆகிட்டாங்க. கருப்பாயிடுச்சு. என்னடா அது, அந்த அளவுக்கு மேக்கப்பு பாருங்கள். இவனை அப்படியே ஏமாற்றிட்டான். என்ன பண்ணா, எவன் பண்ணா, ஈசாவோட மனைவி என்ன பண்ணால் வேலைக்காரன் வஸ்திரத்தை, வேலைக்காரன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு முக்காடெல்லாம் போட்டு எப்படி வந்து யாக்கோபு ஏமாந்து போனான். லேயால் அப்புறம் ராகேல் லேயால் ஏமாந்து போனால, முக்காடை போட்டு ஏமாந்து போனான். அது மாதிரி ஏமாற்றிட்டேன். அது மாதிரி யார் ஏமாத்தினானா, ஈசாயோட மனைவி ஏமாற்றி அவங்ககிட்ட சேர ஆரம்பித்தார். இது எப்படி என்று சொன்னால், யூதா வந்து எப்படி தாமார்கிட்ட போய் குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அதே போல் தான் இது ஒரு சம்பவம். இது ஒரு பின்னணி. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் தாவீதோட சங்கீதம் எப்படி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, இப்போ மனைவி என்ன பண்ணிடுறா, கர்ப்பமாயிடுறா. கர்ப்பமானானே என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கிறது. இப்போ வந்து கேட்குறாங்க, நாங்கள் பிரித்து தானே வச்சுருந்தோம், ஈசாயையும் ஈசாவோட மனைவி பிரித்து வச்சுருந்தோம், உங்களுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒன்றாக சேரக்கூடாதுன்னு பிரித்து வச்சுருந்தோம், நியாயப்பிரமாணத்தின்படி பிரித்து வச்சுருந்தோம், எப்படி நீங்கள் இதை செஞ்சீங்க, அப்போ இவள் விபச்சாரம் செய்தாளா, அப்படி விபச்சாரம் செய்தால் கல்லெறிஞ்சு விட கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சனகிரிப்பு சங்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. யாரை, ஈசாயும் ஈசாயோட மனைவியும். இப்போ ஈசாய மனைவி என்ன பண்ணால் வேறு வழி இல்லை, உண்மையை சொல்லித்தான் ஆகணும். உண்மையை போட்டு உடைச்சிட்டான். என்ன உடைச்சான்னா, என்னோட கணவர் வந்து வேலைக்கார இடத்துல சேரும்படி அவரை ஒரு திட்டம் தீட்டியிருந்தால் அதை முறியடிக்க முடியாத நானே வேலைக்காரை வேஷம் தெரிவித்து நான் வந்தேன்னு சொல்லி சொன்ன பிறகு ஈசாய்க்கு பெருத்த அவமானமாக போச்சு. ரொம்ப அவமானப்பட்டு போயிட்டான். ரொம்ப அவமானப்பட்டு போனதுனால என்ன சொன்னாங்க, நீ தான் வளர்க்கணும், 7 குமாரர் உனக்கு இருக்கிறாங்க, இது 8, இந்த 8ஓட சேர்த்து நீ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் சொல்கிறான், இல்லை, என்னுடைய ஒருவேளை ஈசோட மனைவி செய்தது சரியாக இருந்தாலும் ஆனால் கணவனுக்கு தெரியாமல் கர்ப்பமானது அது தவறாக இருக்கிறதுனால என்ன சொல்லிட்டான், ஈசாய் சொல்கிறான், இந்த பிள்ளைய நான் என்ன பண்ண மாட்டேன், என் பிள்ளையோடு கூட என் வீடு கட்டப்படாது, 7 குமாரரோட என்னோட வீடு கட்டப்படும் ஒழிய இந்த 8வது பிள்ளையை வைத்து என் வீடு கட்டப்படாது, இவன் ஒரு புறஜாதியன், இவன் ஒரு அடிமை அப்படி என்று சொல்லி யாரை சேர்த்துக்கிறானா, அங்கே கர்ப்பவதியாகி குழந்தை பெறுகிறா. குழந்தை எங்கே வளருதுன்னா ஒரு ஈசாய் வீட்டில் வளருது. ஆனால் அவனை எப்படி நடத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், வேலைக்காரனை போல் அவனை எப்படி நடத்தப்பட்டாங்கன்னா, அவனை வந்து ஒரு அடிமையாக நடத்தப்பட்டார்கள். அவனை அடிமையாக நடத்தப்பட்டார்கள். ஆகவே 7 குமாரர்கள் வந்து இவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா சேர்த்துக்கல, யாருமே அவனை சேர்த்துக்கல. ஆகவே தகப்பனார் அந்த பிள்ளையை விளக்கியிருக்கிறதுனால தாயும் வர வழி இல்லை, ஆண்களுடைய ஆதிக்கம் தான் அப்பொழுது. அதனால் தாயாரும் அவனை ஏற்றுக்கொள்ளலை, தாயாரும் அவனை விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி விளக்கி இருக்கும் பொழுது எழுதுகிற ஒரு பாட்டு தான், ஒரு பாட்டின் வரி என்னவென்று சொன்னால் சங்கீதம் 51:5 எடுத்து வாசிக்கலாம். இதோ இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், என் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அவங்க அப்பா எப்படி வந்தானா, துர்க்குணத்தில் தான் வந்தான். உன் தாய் எதில் பண்ணானா, பாவம் செஞ்சு தான் கர்ப்பம் தரித்தாலாம். இப்போ புரியுதுங்களா இந்த வாசனம், புரியுதுங்களா? இதை தான் அவன் தாவீது சொல்கிறான், இப்படி தான் நான் உருவானேன், எனக்கு வந்து அங்கீகாரம் இல்லை, எனக்காக நல்ல பாராட்டுகிற யாரும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இவன் பிறந்த பிறகு என்ன பண்ணாங்க, 8வது குழந்தைய பிறந்துட்டான். அந்த குழந்தை எப்படி வளர்க்கப்பட்டாங்கன்னா, அடிமையை வளர்க்கப்பட்டார்கள். அப்போ ஈசாயின் அவனுடைய சகோதரர்லாம் அவனை சேர்த்துக்கிட்டாங்கன்னா, இல்லை, சகோதரன் சேர்த்துக்கொள்ளலை. அந்த 7 பேரும் பார்த்து அவங்கள சேர்த்துக்கொள்ளல. சங்கீதம் 22:10 எடுத்து வாசிங்க. கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போது உமது சாயில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். நான் தாயின் கர்ப்பத்தில் வெளிப்பட்ட போது உமது சாயலில் விழுந்தேன். ஒரு நல்ல இலக்கிய நடையோடு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, they cast down from my mother's womb, என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்களாம். தாவீது சொல்கிறான், என்னை தூக்கி எறிஞ்சிட்டான், தாயும் தூக்கி எறிஞ்சிட்டான், தகப்பனும் தூக்கி எறிஞ்சிட்டான், அவங்களுடைய சகோதரரும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதை தான் அவர் சொல்கிறார் இந்த இடத்துல, நான் கர்ப்பத்தின் வெளிப்படும் போதே உமது சார்பில் விழுந்தேன், cast down, தூக்கி எறியப்பட்டாங்க. என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் நீர் என் தேவனாக இருக்கிறேன். ஆகவே 8வது குழந்தையாக பிறந்தவனுக்கு அடிமையை போல வாழ ஆரம்பித்தான், புறஜாதியை போல இருக்க ஆரம்பித்தான்.
அவனுடைய தகப்பன் அவனை அவ்வாறாக தான் நடத்தினான். அவனுடைய அண்ணன்மார்கள் என்ன செய்தார்கள்? அவர்களும் அவனை அப்படித்தான் நடத்தினாங்க. சங்கீதம் 69:8. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். ஆமா, சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, வேற்று மனுஷன், நான் அடிமை. யூதர் கிடையாது, எல்லாமே இருந்தும் அடிமையானா, எல்லாமே இருந்தும் அந்நியனானா. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான், எல்லாமே இருந்தது. வானத்தையும் பூமியும் படைத்தவர் உன்னதமான தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்து என்னவா எடுத்தார்? அடிமையின் ரூபம் எடுத்தார். அதுக்கு பல சந்தர்ப்பத்தில் தாவீது இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவச்சனே, என் சகோதரர்கள் என்னை என்ன பண்ணாங்களாம்? வேற்று மனுஷனாக நினச்சாங்க. என்னை வந்து அந்நியனாக நினச்சாங்க. அந்நியன்னா புறஜாதி. புறஜாதினா யாருன்னா யூதன் அல்ல, மற்ற ஒரு ஜாதன் அந்நியனாக இருக்கலாம். ஜென்டைல்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இந்த ஜென்டைல்ஸ் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாய்களுக்கு அது குறிக்கிறதா இருக்கிறது. புறஜாதியர்லாம் அவங்க இஸ்ரவேல் எப்படி பார்ப்பாங்களாம்? நாயாக பார்ப்பாங்களாம். அவனை அப்படி தான் பார்த்தாங்க, நாயாய் அவனை பார்த்தார்கள். புறஜாதி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இயேசுவும் புறக்கணிக்கப்பட்டாவான், தாவீதும் புறக்கணிக்கப்பட்டார், தாய் தந்தை புறக்கணிக்கப்பட்டார், தூக்கி எறியப்பட்டார். சகோதரர்கள் வேற்று மனுஷனாக நினச்சாங்க, எல்லாரும் அவனை புறக்கணிக்கப்பட்டாங்க. ஆனால் தாவீது ஜெமின் பரம்பரையில் வந்தவன். ஆனால் அவன் எப்படி நிற்க வேண்டியதுன்னா, ஒரு அடிமை போல, ஒரு வேற்று மனுஷனை போல இருக்க ஆரம்பித்தான். ஆகவே இவன் பெத்லஹேமில் ஏக்கர் கணக்கில் நான் சொன்ன நிலம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி, ஆனாலும் என்ன நடக்கலைன்னா அவனுக்கு ஆசீர்வாதம் வரல, அவனை விட்டு போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய 7 குமாரர்கள்லாம் என்ன பண்ணிட்டாரு, அரண்மனையில் வேலை, எல்லாத்துக்கும் அரண்மனையில் வேலை, அதுக்கப்புறம் ஆர்மியில் வேலை, பெரிய பெரிய ஹை போஸ்ட் ஆஃபீஸர், பயங்கரமான ஆட்கள் 7 பேரும். இவனை மாத்திரம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ஆடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டான். இவனை மாத்திரம் ஆடு. அது எங்கே ஆடு மேய்க்க ஆரம்பித்தாங்கன்னா, சிங்கம் எங்கே நிறைய இருக்கோ, புலி எங்கே நிறைய இருக்கோ, கரடி எங்கே நிறைய இருக்கோ அங்கே ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அந்த புலி இவனை சாகடிக்கணும், அது சிங்கம் இவனை கொல்லணும், கரடி இவனை கொல்லணும், சாகணும் அப்படின்னு சொல்லி அவனை கொண்டாந்து எங்கே வச்சிட்டான்னா இதில் போட்டான். என்னன்னா அடிமை ரூபம். அடிமைன்னா அப்போ எஜமான் சாப்பிட்ட பிறகு, அதுக்கப்புறம் எஜமானோட மனைவி சாப்பிட்ட பிறகு, அதுக்கப்புறம் கண்காணிகர் விசாரிக்கிறவர்கள் கண்காணிகர் சாப்பிட்ட பிறகு, அதுக்கப்புறம் வேலைக்காரர்கள் சாப்பிட்ட பிறகு, கடைசியாக தான் சாப்பாடு யாருக்கு கிடைக்கும்? தாவீது கிடைக்கும். சங்கீதம் 69:22 எடுத்து வாசிக்கலாம். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாய் இருக்க கடவுது. அவருடைய பந்தி எல்லாம் பந்தி நடக்குது. ஆனால் இவனை ஒரு நாள் கூட கூப்பிட்டது கிடையாது. வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செல்வம் இருக்கு, ஆனால் ஒரு பைசா கூட அவன் கிடையாது. இப்படி தான் இருந்தார். 8வது பிள்ளை அப்படின்னு சொன்னால அவளை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் யார்? அவன் சொல்கிறப்பெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரே பேர் ஆன குமாரன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆமாம் சொல்லிக்கலாம். சங்கீதம் யோவான் 3:16 இந்த வசனம் மனப்பாடமாக தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய விஜயன் அடைம்படிக்கு இவ்வளவாய் தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் ஒரே குமாரன். இந்த ஒரே குமாரனை என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், சிலுவையில் அறைஞ்சார்கள், ரத்தம் சிந்தினது உங்களுக்காக எனக்காக, பாவத்தை ஏற்றுக்கொண்டார், நீங்கள் பட வேண்டிய தண்டனையில் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் யார் இருக்கார்னா தாவீது இருக்கிறார். தாவீது ஒன்றும் எடுத்தோடனே ராஜாவெல்லாம் வரல. இந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் சங்கீதம் படிக்கிறப்பெல்லாம் யாரை பற்றி சொல்கிறான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சங்கீதம் 69:21 எடுத்து வாசிக்கலாம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள். பாருங்க, இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? சிலுவை மரத்தில் எல்லாம் நடந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடியே யாருக்கு நடந்திருக்குன்னா தாவீதுக்கு நடந்திருக்கு. ஏன் கசப்பு கீரை கால் என்று சொல்ல போகிற கீரை ரோட்டு ஓரமாக இருக்குமா? கால், GAL. இந்த கால்ன்ற கீரை ரொம்ப கசப்பாக இருக்குமா. இந்த அடிமை இவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா உடனே என்ன பண்ணுவாங்களா, அந்த கசப்பு கீரையை போட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்களாம். அந்த கசப்பாக இருக்குமா அந்த சாப்பாடு. அதுக்கப்புறம் இரவு ஃபுல்லாக பயங்கரமாக வலிக்குமா. நைட்டு ஃபுல்லாக வலியில் தாங்க முடியாமல் அழுது துடிப்பான். அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அவங்க பெற்றோர்கள் கொடுத்தார்கள்.
இதை தான் அவர் எழுதி வச்சிருக்காரு. சங்கீதம் 69:20 எடுத்து வாசிங்க. நிந்தை என் இருதயத்தில் பிளந்தது, நிந்தை என் இருதயத்தில் பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவனோடு என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுவதற்கு காத்திருந்தேன், ஒருவனை காண. அவன் சொல்றான், என்ன தேற்றுறதுக்கு யாரும் இல்லைங்க. ஒரு நல்ல வார்த்தை, நாள் சாப்பாடு போட வேணாம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வேணாம், பரவாயில்ல தாவீது, கொஞ்ச நாள்லாம் இருக்கும் பிரச்சனை, நீ தாங்கிக்கோ, கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஒருவேளை நீங்களும் நானும் அப்படி இருந்தால் இன்னைக்கு ஒரு நாள் நிச்சயம் பார்த்தார், கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் வழக்காடுவார். ஆமென். இதெல்லாமே யார்கிட்ட நடந்துச்சுன்னா இது அப்படியே இயேசுக்கு அப்படியே வரும் பாருங்க. சிலுவையில் என்ன பண்ணாலும் காடியை கொடுத்தாங்க, அது கசப்பாக இருந்தது. இதெல்லாம் முன்னாடி நடந்தது தான். இதோடைய நிழல் தான் ஆண்டவர் நிஜமாக சிலுவையில் ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிறார். ஆகவே சொல்றார், என் நெஞ்சை பிளந்தது, கஷ்டமா இருக்கு. யார்கிட்ட சொல்றது? சாப்பாடு அப்படி கொடுக்குறாங்க, யாருமே இல்லை. ஆகாரம் கொடுக்குற 4 பேர், 4 வார்த்தை நல்ல பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. 4 பேர் என்னை கம்ஃபர்ட் பண்றதுக்கு, என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை. சங்கீதம் 69:12 எடுத்து வாசிக்கலாம். வாசல் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானே. ஆமா, பாருங்க, வாசல்லாம் ஒளிமிகும் வாசல். அந்த பட்டணத்துக்கு வாசல்ல பெரிய பெரிய மூப்பர்லாம் இருக்காங்க. அவங்கலாம் யாரை பத்தி பேசுறாங்களா? இந்த தாவீதை பத்தி பேசுறாங்க. ஈசாயின் குமாரனுக்கு தாவீது பாருங்க, அவன் புறஜாதி, அவன் ஒரு சாபமானவன், அவன் சபிக்கப்பட்டவன், எல்லாரும் பேசுறாங்களாம். மதுபானம் குடிக்கிறவங்க கூட இவனை பற்றி தான் கேவலமாக பேசுகிறாங்களாம். எல்லாருமே கேவலமாக பேசுகிறாங்களாம். சொல்கிறப்ப எப்படி சொல்லுவாங்களாம்? தாவீது போல நீ சாபமாகு அப்படின்பாங்களாம். தாவீதோட பேரை எப்படி சொன்னாங்களாம்? தாவீது போல நீனு சாபமாகுவ அப்படின்னு பேசுவதுக்கு ஆளாயிட்டான். யாரு? தாவீது. புரியுதா? இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? புரிகிறதா? சத்தமாக சொல்லுங்களேன். ஒளிமுக வாசலில் உட்காந்துருக்காங்க. அவங்க கூட என்ன பண்ணுறாங்க? இவனை பற்றி தான் பெறாங்க, அவனை பற்றி சபிக்கிறாங்க. ஆகவே தாவீது எப்படி இருக்குன்னா, நிந்தனைக்குள்ளான ஆனால் அவன் அடிமை போல இருந்தான். அவனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை இருந்து. தாவீது இயேசுவை குறித்து அவரோடு கூட இருக்கிறான். சொந்த தகப்பன் தாய் என்ன பண்ணாங்க? கர்ப்பத்திலேருந்து என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சொந்த சகோதரர் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? வேற்றுமையாய் அந்நிய மனுஷனை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவனை ஒரு நாயை போல பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவனை எல்லாருக்கும் ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லாமல் அவன் தவிக்க ஆரம்பித்தான். பட்டணத்தில் இருக்கிறவங்கள கேலி செய்கிற ஒரு பொருள். சில பேர் பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஒருத்தர் மாத்திரம் டம்மி பீஸாக இருப்பான். அவனை எதுக்கத்தாலும் யாராவது சந்தோஷப்படுத்தினா அவனை கீழே மட்டம் தட்டி அவனை பார்த்து சிரிக்கிறது. அந்த மாதிரி தாவீதை வச்சுருந்தாங்க. அவனை மட்டம் தட்டி கேலி பொருளாக வச்சுருந்தாங்க. சங்கீதம் 69:4 எடுத்து வாசிக்கலாம். நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. ஆமா, அவன் எடுத்துக்கொள்ளாத நிறைய அர்த்தம் இருக்கு. என்னன்னு நமக்கு புரியல, நம்ம படிச்சிட்டோம். ஆடு காண போச்சுன்னா உடனே யார்கிட்ட தான் வருவாங்க? தாவீது தான் வருவாங்க. உன் ஆட்டை கொடு, என் ஆட்டை நீ எடுத்துட்டு இல்லை. இவனுக்கு பேர் திருடன், இவனுக்கு பேர் நாய், இவனுக்கு பேர் புறக்கணிக்கப்பட்டவன், இவனுக்கு பேர் சாபம். இப்போ எந்த ஆடாவது காண போச்சுன்னா யார்கிட்ட தான் வருவாங்க? தாவீது இந்த ஆட்டை பிடிக்கிட்டு போயிடுவாங்க. இவன் சொல்லுவான், ஐயா உங்கள் ஆட்டை நான் எடுக்கலைங்க, எனக்கும் அந்த ஆட்டுக்கு சம்மந்தம் இல்லைங்க. இல்லை நீ தான் எடுத்த அப்படின்னு சொல்லி அவனை சொல்லிடுவாங்களாம். இவன் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லும்போது, நீ எப்படி நீ ஆட்டை காணப்படலாம்? அப்போ இன்றைக்கி நைட்டு உனக்கு என்னக்கு தான் கசப்பு கலந்த அந்த கசப்பு கலந்த சாப்பாடு தான். அந்த சாப்பாடு எனக்கு கொடுத்துடாதீங்க, கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுவானா, அழுவானா. அந்த கசப்பு அப்படியே இல்லாமல் ராத்திரி முழுதும் தூங்க முடியாமல் வயிறு அவ்வளவாக வலிக்குமா. இப்படியாக தான் இருந்தான் தாவீது. பிரியமான தேவச்சனமே, ஒருவேளை நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். சொந்த குடும்பம், தாய் தகப்பன் அவனை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சகோதரர் வேற்று மனுஷனாக நினச்சாங்க. 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. பட்டணம் கேலி பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒளிமுக வாசலை உட்காந்துருவங்க கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குடித்து விட்டு கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேசமே உன்னை பார்த்து சபிக்கப்பட்டவன் சொல்லிட்டாங்க. எனக்கு அருமையான தேவச்சனை என்னை பார்த்து திருடன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வருகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றி அமைக்கப் போகிறார். ஒருவேளை நீங்கள் அடிமைகளாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அவன் யூதன் இல்லை, அவன் புறஜாதியான்,
என்று சொல்லி அவனை கேலி பண்ண ஆரம்பித்தார்கள். ஆனாலும் அவன் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்து கொண்டே இருப்பான். அவன் சொல்வானாம், எனக்கு ஒரு பலி செலுத்தணும்னு ஆசையாக இருக்குது, ஆண்டவருக்காக பலி. எல்லாருமே பலி செலுத்துகிறாங்க. இந்த பலி செலுத்தும் பொழுது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த ஆடோ அல்லது மாடோ ரெண்டு கால்களும் இப்படி சைடில் சாஞ்சிட்டு இருக்காது. அந்த ஆடோ அந்த மாடோ கை ரெண்டு அந்த கால் கையும் இப்படி மேலே தூக்கிட்டு வானத்துக்கு நேராக இருக்குமா, உயர்ந்திருக்குமா, இப்படி தான் இருக்குமா. இப்படி வச்சு தான் பலி செலுத்துவாங்களாம். ஆட்டுக்கு பலி பலித்துனாங்க, மாட்டுக்கெல்லாம் பலி செலுத்துனாங்க. நான் ஒரு பலி செலுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் 2 கைகளையும் ஏறெடுத்து ஆண்டவருக்கு என்னையே நான் பலியாக தருகிறேன். சங்கீதம் 141:2 எடுத்து வாசிக்கலாம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக, என் விண்ணப்பம் உனக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுள். என் கையெடுத்து இப்படி வணங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு பலி செலுத்த முடியல, என்னையே நான் ஜீவ பலியாக கொடுக்குறேன் அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பித்தான். அது மாத்திரமல்ல, இந்த பலி என்று சொல்வதுக்கு இதுக்கு என்னன்னு சொன்னால் 27. 27னா பலி என்று சொல்லி அர்த்தம். 27னா என்ன அர்த்தம்? பலி. லேவியாகமம் எத்தனை அதிகாரம் இருக்கு? 27 அதிகாரம். பலி என்று சொல்லி அர்த்தம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1, 2, 3. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1, 2, 3. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை வைத்ததால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவர் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானோ என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காலை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாய் என்றார். யாருக்காக சொல்லுங்க, யாருக்காக? உங்களுக்காக. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுக்காக. ஒருவேளை நீங்க பிரச்சனையில் இருக்கலாம், உங்களுக்காக கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். ஒருவேளை கடனில் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்காக ஆண்டவர் கடனை மாற்றி அமைப்பார். ஒருவேளை வியாதியில் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்காக சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை பலவீனத்தில் இருக்கலாம், உங்களுக்காக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் சாமுவேலை பார்த்து, எனக்காக அபிஷேகம் பண்ணு. உங்களை அபிஷேகம் பண்ணி இந்த இடத்துல ஆண்டவர் உட்கார வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே சகோதரர்கள், அம்மா அப்பா எல்லாரும் தூக்கி எறிஞ்சாலும் ஆண்டவர் சொல்ற எனக்காக. ஆமென். ஆண்டவர் உங்களை மறந்து விட மாட்டாருங்க. ஆண்டவர் உங்களை மறந்து போகிற தேவனும் அல்ல. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், உனக்காக இந்த ராஜ்யத்தை நான் வைக்க போகிறேன். ரெஜெக்ஷன் இருந்துச்சு, அந்த இடத்துல ரெகக்னேஷன் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு எஸ்ஐயா 53:3, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். ஆமாம், இது யெசாயா ஆண்டவரை பத்தி சொல்றாரு. இதேதான் அவனுக்கு நடந்துச்சு. அவர் யாரு? தாவீது அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், தம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றான்னா, சாமுவேல்கிட்ட சொல்கிறான், நீ என்ன பண்ணு, பெத்லெகேமுக்கு போ. பெத்லெகேமில் இருக்கிற எல்லா ஆசாரியர்கள்லாம் வர சொல்லிடு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மூப்பர்கள்லாம் வர சொல்லிடு. சமஸ்த இஸ்ரவேலை எல்லாம் 12 கோத்திரத்தையும் அங்கே வர சொல்லிடு. 1 சாமுவேல் 16:3-4 எடுத்து வாசிங்க, அந்த பகுதி இருக்கும். ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. ஈசாயை பலிபீடு, நீ என்ன பண்ணு, ஈசாயை பலிபீடத்தில் அனுப்ப. எல்லாத்தையும் சொல்கிறான், எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணுங்க, வந்து ரெடியாக இருந்து வந்துருங்க, பலிபீடத்துக்கு வந்துங்க. பெத்லெகேமுக்கு நான் வரப்போகிறேன், பலி செலுத்த போகிறேன், வந்துருங்க. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக, ஆமென், எனக்காக அபிஷேகம் பண்ணு. 4ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர்கள் தத்தளிப்போடு என்னவா
தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிற சமாதானமாக என்றார்கள். ஏன்னா அவனுக்கு பயம் வந்துருச்சு. யாருக்கு? ஈசாய்க்கு பயம் வந்துருச்சு. கண்டுபிடிச்சிட்டாங்களோ, நம்ம தாவீதை நடத்ததை கண்டுபிடிச்சிட்டார் போல் இருக்கு. அதனால பயம் வந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய ஊழியக்காரர் டிஜிஎஸ்ஸே வராருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர் வராருன்னா நம்ம சந்தோஷப்படுவோமா பயப்படுவோமா? சொல்லுங்களேன். என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படுவோம் இல்லையா? சந்தோஷப்படுவோமா இல்லையா? சந்தோஷப்படுவோம். ஆனால் இங்கே பயப்படுறாங்க. ஏன் தத்தளிப்பு? இவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சதெல்லாம் சொல்லிவிடுவானோன்னு சொல்லி பயம். அதற்கு அவன் சமாதானம் தான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு. அவர் எல்லாத்தையும் என்ன சொல்றான்? நீங்க என்ன பண்ணுங்க? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் பரிசுத்தம் பண்ண சொல்றான். அவங்கள பரிசுத்தம் பண்ண சொல்றான். ஈசாயை பரிசுத்தம் சொல்றான். எல்லாத்தையும் பரிசுத்தம் பண்ண சொல்றான். அதற்கு அவர் சமாதானம் தான் கர்த்தருக்கு பலியிட வந்து நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் என்ன சொல்றான்? பரிசுத்தம் பண்ணி. அதை மாத்திரம் பாருங்க, கரெக்டாக சொல்கிறான். எல்லாரும் பரிசுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக யாரை சொல்கிறான்னா ஈசாய் சொல்கிறான். ஈசாயி நான் குமாரனை என்ன பண்ணு? பரிசுத்தம் பண்ணு, அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். ஸ்பெஷல் இன்விடேஷன் டு ஜெசி ஃபேமிலி. மூப்பர்கள்லாம் வராங்க, பெத்லகேம் மூப்பர் வராங்க, எல்லாம் வராங்க. வந்தனே வந்து நின்ட்டார். சாமுவேல் வந்து நிற்கிறாரு. வந்து நிற்கும்பொழுது முதலாவது யார் கடந்து போகிறாரு என்று சொல்லி வாசிக்கலாம். படிங்க அடுத்த வசனம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் என்றான். பாருங்க, எலியாப் வரான். எலியாப்னா தேவனை போன்றவன். அவன் பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கான். ரொம்ப ஹைட்டு, வெயிட்டு, ரொம்ப ஹேண்ட்ஸமாக, ரொம்ப சோ ஸ்வீட். அவன் தான் ராஜாவுக்கு தகுதி முழுதும் அவனுக்கு தான் அப்படின்னு யார் நினைச்சா? சாமுவேல் நினைத்தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இல்லை, இவன் இல்லை, இவன் கிடையாது, இவன் தானாக்கும் என்றான். அடுத்த வசனம் சொல்லி பாருங்களேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். உங்க குடும்பத்தின் உங்க ஒவ்வொரு இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறவர். மேலாட்டமா பார்த்துட்டு போற ஆண்டவர் அல்ல, இருதயங்களை பார்க்கிறவர். விடுதலைகள கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்க்கிறவர். அடுத்தது 7ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷனை பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். எலியாப்னா தேவனை போன்றவன், அபினதாப்னா தகப்பன் பிள்ளை. அப்ப ஈசா நினைக்கிறான், தகப்பன் பிள்ளை தானே அவன், கண்டிப்பா இவன் தான் ராஜா வருவான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவனுடைய வெளி தோற்றத்தை பார்க்காத, நான் உள்ளே பார்க்குறேன், இவனை நான் என்ன பண்ணிட்டேன்? புறக்கணிச்சிட்டேன் அப்படின்றார். 9ஆம் வசனம் பார்க்குறப்ப சம்மா என்று சொல்லுகிறவனை கொண்டு வந்து நிறுத்துறார். இந்த 7 சகோதரர்களை உங்களோட பேர், ஒருத்தன் எலியதாப், ஒருத்தன் அபினதாப், இன்னொருத்தன் சம்மா. சம்மாவனா டேலண்ட்ஃபுல், இவன் ரொம்ப டேலண்ட்டு, அதனால் இவன் ராஜாவை இருக்கிறது நல்ல தகுதி இருக்குது அப்படின்னு ஈசாய் நினச்சான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறான், இவனும் கிடையாது அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா 11ஆம் வசனத்தை படிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாக்கை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். பெரிய கூட்டம் இருக்கு. 12 கோத்திரங்கள் எல்லா தலைவர்களும் ஜனங்களும், யூத ஜனங்கள் முழு தேசத்துக்கும் இருந்து எல்லாரும் இருக்கிறாங்க. பெத்லகேமில் இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் இருக்காங்க, ஆசாரியர்கள் எல்லாம் இருக்காங்க, ஆரோனின் குடும்பத்தார் எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் தாவீதுக்கு அழைப்பு இல்லை. அவனை கைவிடப்பட்டவனாக இருக்கிறான், அவனை புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் விட்டாரா? இல்லை. அவன் வந்தாதான் இங்கே பந்தியே நடக்கும். நீங்க சில வீட்டுக்கு போனாதான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க ஜெபித்தாதான் அந்த குடும்பத்துக்கு விடுதலை உண்டாகும். நீங்க ஜெபித்தாதான் கர்த்தர் உங்களை குடும்பத்தை, என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆமென். உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அப்பொழுது என்ன சொல்கிறான்னா, சாமுவேல் அவன் வந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன், இங்கே பலியே நடக்கும் அப்படின்றார். அவன் தாய் தகப்பன்னு என்ன செஞ்சாங்க, தள்ளி விட்டாங்க. அப்புறம் பெத்லகேம் ஊரால் தள்ளி விட்டாங்க, ஜனங்களெல்லாம் தள்ளி விட்டாங்க. அவன் சொல்கிறான், அவன் வர வரைக்கும் இந்த இடத்துல என்ன நடக்காது, பலி செலுத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டான். ஸ்ட்ராங்காக இருக்கான். எவ்வளோ சொல்கிறான், பரவாயில்லைங்க அவன் ஆடு தாங்க மேய்க்கிறான். இல்லை 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 இல்லை, நான் ஆண்டவர் சொல்கிறதான் செய்வேன். அவன் அவாய்ட் பண்ண பார்த்தாங்க, புறக்கணிக்க பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார், புறக்கணிக்க விடலை. 16-12 எடுத்து வாசிக்கலாம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் என்னமா இருந்தானா, சிவந்த மேனி. அதாவது என்னன்னா, இது எப்படின்னு சொல்கிறாங்க ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறாங்கன்னா, சிவந்த மேனி இல்லை, அவன் ஃபேராக தான் இருப்பானுங்க அவங்களாம். அவன் தலைமுடி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த வெயிலே இருந்து அது செம்பட்டை பிடிச்சி போய் இந்த சிவந்தமாக இருக்கும் பாரு. முடி செம்பட்டை ஆச்சுன்னா கடைசியில் அது கலர் மாறும், ஒரு ஆரஞ்சு கலர் மாறும். அங்கே இருக்கவங்க ரொம்ப வெள்ளையாக இருக்கவங்களுக்குலாம் அவங்க முடி பார்த்திங்கன்னா ஆரஞ்சாக மாறும். அதனால் அவனுடைய முடி வந்து சிவப்பாக இருக்குது, அழகிய கண்கள், ரூபம் உள்ளவனாக இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான் அவன் பாரு. எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணாங்க. யார்? ஈசாயின் குமாரன் என்ன பண்ணாங்க, பரிசுத்தம் பண்ணாங்க. ஜனங்கள்லாம் பரிசுத்தம் பண்ணாங்க. இவனை பரிசுத்தம் பண்ணாங்கன்னா, இவன் குளிச்சுட்டு வந்தானா? இல்லை. கையில் ஒரு தடியை வச்சுருக்கான், தலையில் ஒரு கட்டு போட்டிருக்கான், கையில் ஒரு கவனம் வச்சுருக்கான், அந்த ட்ரெஸ்ஸோடு வந்து நின்னான். இவன் என்ன குளிச்சுட்டு வந்தானா, பரிசுத்தம் பண்ண வந்தானா? இல்லை, அப்படியே வந்து நின்னான். ஆண்டவர் சொல்கிறாரு, சில டைமில் நீங்கள் சாவியை வச்சுட்டு மறந்துட்டு தேடுவீங்க. நீங்கள் சாவியை வச்சுட்டு மறந்துட்டு தேடுவீங்க. இந்த சாவி எங்கே இருக்குன்னு தெரியாது, தேடிட்டே இருப்பீங்க. அங்கே தேடுவீங்க, இங்கே தேடுவீங்க, டைம் ஆச்சு போட்டு. அந்த சாவி ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தோன்னே இங்கே தான் இருக்குது அப்படின்னு சத்தமாக சொல்லுவீங்க இல்லையா? அது மாதிரி ஆண்டவர் இவன் தான் அப்படின்ட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணுவார். உலகம் உங்களை புறக்கணிக்கும், கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா, க்ளோரி. ஒருவேளை நீங்கள் உள்ளத்தில் கஷ்டத்தோடு வேதனையோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு நற்செய்தி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, 12ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. 12ல், நீ எழுந்து அவனை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. அப்படின்னா அவனுக்கு அந்த வீட்டில் ஒரு ஓரமாக சேர் போட்டிருந்தாங்க, அதாவது அடிமைகள் உட்காரும்போது சேர். அந்த சேரில் தான் யார் போய் உட்காந்தாருன்னா, சாமுவேல் உட்காந்தார். சாமுவேல் உட்காந்துருக்கும் பொழுது ஆளை விட்டு தேடுறாங்க. எந்த காட்டில் இருக்கான்னு தெரியாது, இந்த காட்டில் இருக்கானா அந்த காட்டில் இருக்கானா, ஆள் 100 பேர் போய் தர்றான். வாயா, உன்னை தான் என்னையவா, நான் தான் ஒன்று உபயோகப்பட்டவனே, நான் தான் அடிமையாச்சே, நான் தான், எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு தான் எந்த அதிகாரம் இல்லை. இல்லை, உன்னை தான் தொடுறாங்க, நீ வந்தால் தான் பந்தியே நடக்குமா, எல்லாரும் காத்துட்ருக்காங்க, எல்லா ஜனங்களும் காத்துருக்காங்க, நீ வா வான்னு சொல்லி எல்லாரும் போய் தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தான் அப்படின்றார். யார்கிட்ட சொல்கிறாரு? சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், இவன் தான் அப்படின்றார். எப்படி சொல்கிறாருன்னா, ஏசு ஆண்டவர் பக்கத்தில் இருந்துட்டு அங்கே உட்காந்துருக்கான். யார்? சாமுவேல். அவனை சொல்கிறார், நீ எழுந்து, அவன் தோளை மேலே கை போட்டிருக்காரு, இவனை அபிஷேகம் பண்ணு. ஆமென். ஆனால் தான் அவன் சொல்லுவான், என் வலப்பக்கத்தில் இருக்கிறபடினால். ஹல்லேலூயா. உங்கள் கூட இருக்கார் ஆண்டவர். உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது, உங்களை யாரும் தொட முடியாது, உங்களை யாரும் நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களை யாரும் நெருங்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை இதை தான் சொல்லுகிறது. அவனை எழுந்து என்ன பண்ணாங்களாம், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்க. ராஜாவாக அபிஷேகம் பண்ண பிறகு அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அப்போ தான் இந்த பாட்டை எடுத்து பாடுறான். இந்த பாட்டு சங்கீதம் 118, 1ஆம் வசனம் படிங்க. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போதான் சொல்கிறான், அவர் கோபம் கொள்ளுகிற தேவன் அல்ல, நான் துதிச்சேன், அவர் நல்லவராக இருந்தார், அதனால் நீங்களும் துதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். 2ஆம் வசனம் படிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. இப்போ சொல்கிறான், இப்போ கிருபை உண்டு இஸ்ரவேல் ஜனங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் நீங்கள் சொல்லுங்கள். ஆரோன் குடும்பம் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நீங்கள் சொல்லுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் சொல்லுங்க, உங்கள் கிருபை என்றும் உள்ளது, நான் ஒருபொழுதும் அழிக்கப்பட மாட்டேன். ஆமென்.
ஹல்லேலூயா. 4ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அவர் கிருபை என்றுமுள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்கள். பயப்படுகிறவர்கள் சொல்வாராக. கிருபை என்றும் எப்படி சொல்றான் பாருங்க, ஆண்டவரை பத்தி புகழ்ந்துட்டே இருக்கான். 5ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஆமென். ஆமா, நெருக்கம் இருக்குன்னு சொன்னால் பிரியமான தேவ ஜனமே, நிச்சயமா விசாலமான ஒரு பாதையை கர்த்தர் உங்களுக்கு அவர் நிச்சயம் தருவார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றான், நெருக்கத்தில் இருந்தேன் நான், அப்போ ஆண்டவர்லாம் நான் கூப்பிட்டேன், வேற யாரையும் நான் கூப்பிடல, எனக்கு யாரும் உதவி செய்யலை, கர்த்தர் தான் எனக்கு உதவி இருந்தார். காட்டில் உட்காந்துருக்கும் பொழுது கர்த்தர் தான் எனக்கு உதவி இருந்தார். அவரை துதிக்கிறதா என்னுடைய வேலையாக இருந்துச்சு. 6ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி அவன் பாடிக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் பக்கத்தில் இருக்காரு. அதனால் என்ன பண்ணுவான், அவங்க அப்பா அம்மாலாம் என்ன செய்ய முடியும், அண்ணாலாம் என்ன செய்ய முடியும், கர்த்தர் யார்கிட்ட இருக்காரு, என்கிட்ட இருக்கார். இவன் இப்போ என்னவாயிட்டான் தாவீது, இப்போ ராஜாவாயிட்டான். ராஜாவானா என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க அப்பாவை தண்டிச்சிருக்கலாம், அவங்க அண்ணனை தண்டிச்சிருக்கலாம். இல்லை, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தானே பேதுருவை ஏன்டா அப்படி செஞ்ச அப்படின்னு பேதுருவை கேட்டிருக்கலாம், கேட்கல. அதுக்கப்புறம் நீ அங்கே போயிருக்கலாம், ஏரோது ராஜ்கிட்ட போயிருக்கலாம், போல. எல்லாத்தையும் கூப்பிட்டார், வாங்க பேதுருவிட்ட போய் சொல்லுங்கள் நான் வந்துட்டேன்னு சொல்லுங்கள். ஆமென், ஹல்லேலூயா, நான் வந்துட்டேன், திருப்பி உங்களோட கூட தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர். 8ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஒரு வேதத்துல முக்கியமான நடுப்பகுதி எது என்று சொன்னால் சங்கீதம் 118 தான் நடுப்பகுதி. வேதத்திலே நடுப்பகுதி எது என்று சொன்னால் சங்கீதம் 118. வேதத்தில் இருக்கிற அதிகாரங்கள்ல நடுப்பகுதி எது? சங்கீதம் 118 வசனம் 8. வார்த்தை கர்த்தர் அப்படின்னு இருக்கும். மனுஷன் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்ட மனுஷன் பாக்கியவான். அது கர்த்தர் என்றான் நடுப்பகுதி. This is the center of the chapter. 17ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தருடைய செய்கைகளை என்ன பண்ணுவேன்? இந்த இதை தான் உட்காந்து எழுத அப்படியே பாட்டா எழுதுறான். அவன் நடந்த வாழ்க்கையில் எடுத்துறான். நான் சாவணும்னு எங்கள் அப்பா இந்த கரடிக்கிட்டையும் சிங்கத்துக்கூடையும் வச்சிருந்தாரு. ஆனால் என்னை காப்பாற்றினது யாருன்னா என் ஏசப்பா தாங்க. எனக்கு அப்படிப்பட்ட வியாதி வந்திருக்கு, நான் செத்து போயிருக்கணும். எனக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்திருக்கு, நான் செத்து போயிருக்கணும். ஆனால் என் ஏசப்பா தம்முடைய தழும்புகளால் எனக்கு சுகப்படுத்தினாருங்க. அவர் நல்லவருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் பலி செலுத்தணும்னு நினச்சேன். ஆனால் பாருங்க 18ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. நான் பலி செலுத்தணும்னு நினச்சேன், எனக்கு ஒரு ஆடு கூட யாரும் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு படிங்களேன், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து. என்ன கேட்கிறானா? நீதியின் வாசலை திறங்க, நான் அவைக்குள் பிரவேசி. கர்த்தர் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். அவன் அழிப்பேன்லாம் சொல்லல, துதிப்பேன். ஏசு கிறிஸ்துவும் அப்படித்தான். உயிர்த்தெழுந்த பிறகு யாரையும் அவர் அழிக்கல, எல்லாத்துக்கும் இரக்கத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, இந்த நாள் இந்த வீட்டில் வசனம் ஃபுல்லாக நிறைய இருக்குது. 28 வரைக்கும் இருக்குது. நீங்கள் படித்து பாருங்கள். அதில் ஒரு வசனம் என்ன வருதுன்னு சொன்னால், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களி கூற கடவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். 24 எடுத்து வாசிங்க. இதர் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் உண்டு பண்ணினாள், இது கர்த்தர் உண்டு பண்ணினாள். ஒரு நாளை காலையில் எழுந்து சொல்ல, இது கர்த்தர் உண்டு பண்ணினாள். இந்த நாள்ல பிசாசுக்கு இடம் இல்லை. நம்புறீங்களா? இடம் இல்லை, பிசாசுக்கு இடம் இல்லை. கர்த்தர் உண்டு பண்ணினாள். அதுக்கப்புறமா தான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற 26 கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஓசேனா, இந்த இடத்துல தான் அந்த ஓசேனான்ற வார்த்தை வருகிறது. இந்த ஓசேனா தான் இயேசு கழுதை மீது வரும்பொழுது இந்த வார்த்தை தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓசேனா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற. இந்த வார்த்தை இயேசு மூலமா நிறைவேறுது. புரியுதாங்க? இதை தான் அவன் எழுதி வைக்கிறான். இது எழுதி வச்சது தீர்க்க தரிசனமா இருக்கு. மேசியா இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் எப்படி வருவார்னா, கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வருவார். அப்ப எல்லாரும் ஓசன்னான்னு சொல்லுவாங்க.
அவனை தாவீத கழுதையின் மேல அமர வச்சு அவன் வரும்போது அவன் சொல்றான், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இன்னும் பிரகாசிக்கப்படலனா கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். இன்னும் நீங்க பலி செலுத்தலனா, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலனா ஞானஸ்தானம் எடுத்துருங்க. தாமதம் பண்ணாதீங்க. 27ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளின் கயிறுகளால் கட்டுங்கள். சொல்றான், ஆலயத்துல போயிட்டு இவ்வளவு நாள் ஒரு ஆட்டுக்குட்டி உங்களுக்கு பலி செலுத்தணும்னு நினைச்சேன், என்னால முடியல. ஆனா இப்ப நான் ராஜாவாயிட்டேன். தாவீது பட்ட கஷ்டங்கள் 27 வருஷம். இப்ப நான் ராஜாவாயிட்டேன். எனக்காக என்ன பண்ணுங்க, ஒரு பலி செலுத்துங்க. ஆமென், ஒரு பலி செலுத்துங்க. அதை தான் அவன் கேட்டான், வேற எதுவும் கேட்கல. அவங்க அப்பாவையோ அண்ணனையோ யாரையுமே பார்க்கல, ஆண்டவரை மாத்திரம் பார்க்க ஆரம்பிச்சான். கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர். சொல்லுங்களேன், கர்த்தர் என்னை சொல்லுங்களேன், கர்த்தர் என்னை கர்த்தர் என்னை கர்த்தர் என்னை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுக்கப்புறம் கடைசியாக 28 வசனத்துல முடியுது பாருங்க. நீர் என் தேவன், நான் உம்மை நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். இதுதான் பிரதான நோக்கம். இதுதான் நீங்க இருக்கணும். நீங்க எப்பவும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கணும், எப்பவும் ஆண்டவரை போற்ற ஆரம்பிக்கணும். துதிங்க, 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 துதிங்க. ஓ, தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். இந்த வார்த்தை சொல்லும்படி கர்த்தர் பாராட்டின கிருபை. இது பேக்ரவுண்டு இவ்வளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும், எனக்கும் தெரியும். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? தாவீது எப்படி வந்தான்னு புரிஞ்சிச்சா? எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு புரிஞ்சு போச்சா? எவ்வளோ பாடுபட்டான்னு புரிஞ்சு போச்சா? அடிமையாக இருந்தான்னு புரிஞ்சு போச்சா? நாயை போல நடத்துனாங்க புரிஞ்சு போச்சா? கசப்பு கலந்த கீரையை கொடுத்தாங்க புரிஞ்சு போச்சா? நீங்கள் கசப்பு உங்களுக்கு கிடையாது. இந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையிலே ஏறெடுத்தார். அவர் சிலுவையிலே ஏற்றிக்கொண்டு அவர் உங்களுக்காக எனக்காக தாவீதை போல சாபமா இருப்பேன்னு சொன்னவர் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக என்னவானாரு? சாபமானார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கலாத்தியர் 3:17 சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக என்னவானாரு? சாபமானார். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உலகம் புறக்கணிச்சிச்சு, ஆனா கர்த்தர் புறக்கணிக்கல. உங்களை உங்க சொந்தக்காரங்க புறக்கணிப்பாங்க, உங்க கம்பெனி உன்னை புறக்கணிக்கும், உங்க இன்ஸ்டிடியூஷன் உன்னை புறக்கணிக்கும், உங்க இனஜன பந்துகள் எல்லாம் புறக்கணிக்கும். ஆனா கர்த்தர் உங்களை நிச்சயம் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்க கீழாகாமல் வாழாகாமல் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. நல்ல தேவனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, இந்த 11ஆவது மாதத்தை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. தேவரீர் எங்களுக்காக காரியங்களை சீக்கிரமாக நடப்பித்து தருவதற்காக கோடானு கோடி நன்றி. இந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த நாள் ஆண்டவரே, கேட்டுக்கொண்ட சத்தியத்தின் படி ஆண்டவரே, தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று தாவீது சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடந்து வந்து ஆண்டவரே, உமக்கென்று எழும்பி நின்று உம்மால நாங்கள் ரட்சிப்பையும் ஆண்டவரே சிறந்த பங்கையும் அடையத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் மேலே தேவனுடைய கரம் எப்படி பாதுகாப்பாகவும் உயர்த்தத்தக்கதாகவும் இருக்கிறது என்பதற்கு தாவீது எப்படி அடையாளமாக இருக்கிறார்கள், அதுபோல நீர் எங்களோட கூட இருந்து எல்லா சூழ்நிலையிலும் என் சத்துருக்கள் என்னை சுற்றி பச்சிக்கும் போது அவர்கள் எல்லாம் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போனார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படி ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே எதிர்த்து நிற்கிற எல்லா காரியங்களை விலக்கி போட்டு ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்த உம்முடைய நோக்கம் நிறைவேறும் வர எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஓட கர்த்தர்களை கிருபை பாராட்டுங்க சுவாமி. உம்முடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்தி கொடுக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619.